நாகையில் வட்டிக்கு வாங்கி 2 நாட்களுக்கு முன்பு கீற்று மாற்றிய குடிசை வீடு திடீர் தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்துள்ள இருக்கை கிராமத்தில் கோபாலகிருஷ்ணன், வசந்தி என்பவர் வசித்து வருகிறார்கள். இவர்களுடைய குடிசை வீட்டிற்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் புதிய கூரைகள் மாற்றப்பட்டு மறுபடியும் வீடு சொப்பனிடப்பட்டது. இந்த நிலையில் இன்று திடீரென அந்த குடிசை வீடு தீப்பற்றி எரிந்ததால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வந்து தீயை அணைக்க முயற்சி செய்தனர். இருந்தும் தீ மளமளவென பரவியதால் குடிசை வீடு முற்றிலும் எரிந்து சேதமானது. இந்த நிலையில் தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். இதன் காரணமாக வீட்டிலிருந்த 8 பவுண்ட் நகை மற்றும் கட்டில், பீரோ, தொலைக்காட்சி உள்பட ஏராளமான பொருட்கள் தீயில் கருகின. இதன் காரணமாக வீட்டில் இருந்த 8 பவுண்ட் நகை மற்றும் கட்டில், பீரோ, தொலைக்காட்சி உட்பட ஏராளமான பொருட்கள் தீயில் கருகின. இதன் மதிப்பு சுமார் 5 லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. மேலும் அந்த வீட்டில் இருக்கும் குழந்தைகளின் சீருடைகள் மற்றும் புத்தகங்கள், சான்றிதழ்களும் தீயில் கருகியது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் கூறும் பொழுது 15,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் கீற்று மாற்றி வேலை செய்ததாகவும், எப்படி தீப்பற்றியது என்று தெரியாமல் தவித்து வருவதாக தெரிவித்தனர். மேலும் அவர்கள் குடியிருக்கும் பகுதி கோவிலுக்கு சொந்தமான நிலம் என்றும், இதை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு ஒரு நல்ல தொகுப்பு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மதிய நேரத்தில் ஏற்பட்ட இந்த திடீர் தீ விபத்தினால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.